Yeah, students, we are going to start the lesson. Uh, Today, we have to do some important session as well as English medium and Tamil medium. Both language students are there, so I'm going to manage by explaining both language as usually. இப்போ ரெண்டு மீடியம் பிள்ளைகளும் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இஷ்யூ இல்லை நான் ரெண்டுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி முக்கியமான ஒரு பகுதி நாங்கள் பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட் டைம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணின பிள்ளைகள் கிளாக் ஸ்பீட் சம்பந்தமாக கம்ப்யூட்டரோட ஸ்பீட் என்று சொல்கிறது சம்பந்தமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் நாங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடுக்கு சொல்கிறது வந்து கிளாக் ஸ்பீடுன்னு தான் சொல்கிறோம் இல்லையா கம்ப்யூட்டரோட ஸ்பீடுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து கிளாக் ஸ்பீடுன்னு தான் சொல்கிறேன் சும்மா கம்ப்யூட்டரோட ஸ்பீடுன்னு சொல்கிறது இல்லை இப்படி சொன்னால் அது வந்து சில கிளாக் ஸ்பீடுன்னு தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சும்மா பார்க்க சொன்னேன் நம்மளோட கம்ப்யூட்டரோட ஸ்பீட் என்னான்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்க்க சொன்னேன் எப்படி பார்க்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் ரைட் ஐ எக்ஸ்பிளைன் லாஸ்ட் டைம் ஸோ யூ கேன் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் ரைட் யுவர் கம்ப்யூட்டர் உங்களோட கம்ப்யூட்டரோட ஆன் ஸ்பீட் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் பார்க்க சொன்னேன் நான் இப்போ இந்த கம்ப்யூட்டரோட ஸ்பீட் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி எப்படி பார்க்குறது பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு பாருங்கள் நான் இந்த லேப்டாப்ட ஸ்பீட் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி சொல்லி தரப்போகிறேன் நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறேன் ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ நீங்கள் திஸ் பிசி இல்லாட்டி மை கம்ப்யூட்டருக்கு மேலே என்ன செய்யணும் ரைட் கிளிக் பண்ணணும் ரைட் கிளிக் பண்ண வேணும் ரைட் கிளிக் பண்ணி வேறு ஆப்ஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகணுன்னு சொன்னால் ரைட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகணுன்னு சொன்னால் யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் பாருங்கள் இன்டெல் கோ i5 இதில் வந்து சிபியூவில் 2.6 ஜிகா ஹெட்ஸ்ன்னு தந்திருக்கின்றது 2.6 ஜிகா ஹெட்ஸ்ன்னு சொல்கிறேன் ரைட் 2.6 ஜிகா ஹெட் ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் இன்ஃபர்மேஷன் டு மை ஸ்க்ரீன் 2.6 ஜிகா ஹெட்ஸ்ன்ற ரைட் அப்போ நாங்கள் பார்ப்போம் 2.6 ஜிகா ஹெட்ஸை நான் எனக்கு எடுக்கிறேன் என் கம்ப்யூட்டர் இந்த லேப்டாப்ல ஸ்பீட் வந்து 2.6 ஜிகா ஹெட் 2.6 ஜிகா ஹெட் அப்போ இதை நான் ஹெர்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணினால் ஹெர்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண செய்யணும் ஜிகா ஹெட்ஸுக்கு இல்லை மெகா ஹெட்ஸுக்கு நான் இதை கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன் மெகா ஹெட்ஸில் எனக்கு வேணும் மெகா ஹெட்ஸில் எனக்கு வேணும் ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ 2.6 into 2.6 into what I want to do I have to multiply by 1000 no 1000 ஆயிரத்தால பெருக்கணும் ஆயிரத்தால பெருக்கி நினைச்சேன்னால் 1000 மெகா ஹெட்ஸா மாறும் இல்லையா என்றால் ஒரு ஜிகா ஹெட்ஸ் வந்து 1000 மெகா ஹெட் ஸோ நான் மல்டிப்ளை பண்ணேன்னு சொன்னால் எனக்கு 1000 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மெகா ஹெட்ஸா மாறும் ஸோ நவ் வாட் இஸ் த ஸ்பீட் ரைட் 2.6 ஆயிரத்தால பெருக்கி சொன்னால் 2600 இல்லையா 2600 மெகா ஹெட்ஸ் 2600 மெகா ஹெட் தான் இந்த லேப்டாப்ட கிளாக் ஸ்பீட் வந்து 2600 மெகா ஹெட் ரைட் லைக்வைஸ் கேன் யூ கிவ் யுவர் ஸ்பீட் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் உடனே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்க இல்லாட்டி அவங்களோட பக்கத்தில் கம்ப்யூட்டர் ஒன்றாக இருந்தால் டக்குன்னு அவங்களோட ஸ்பீடை போடுங்க பார்ப்போம் ஒன்று ரெண்டு பேர் சரி போட்டுறான்னு சொல்லி பார்ப்போம் ஜிகா ஹெட்ஸில் இருந்தால் நீங்கள் மெகா ஹெட்ஸுக்கு மாற்றி தாங்க மெகா ஹெட்ஸில் தாங்க ரைட் ஜிகா ஹெட்ஸில் சரி தாங்களே கிவின் மெகா ஹெட்ஸ் ஓ ஜிகா ஹெட்ஸ் ரெண்டில் ஒன்று தான் நாங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஹெட்ஸ் இல்லாட்டி கிலோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்றால் அது வந்து பெரிய அமௌண்ட் வரதுனால 2.6 என்றால் ஜிகா ஹெட் ஸோ 2600 மெகா ஹெட் ஒன் ஆஃப் தட் ரைட் ஓகே give me your answer quickly
Is that okay? Is that okay? 3.7 gigahertz. 3.7 ಈಗಿದೆ. Right, voice clear பிள்ளைகள்? ஓகே தானே voice? தானே? சரியா? ஓகே தானே இல்லையா? கிளியர் தானே? போட்டிருக்குது. ரைட், ஓகே. என்னோட 3.7 ஜிகா ஹெட்ஸ் வந்து வந்திருக்குது. 3.7. அதர்ஸ் அதர்ஸ் உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடு என்ன மாதிரி? 3 ஜிகா ஹெட்ஸ் இருக்குது. அவ் அதர்ஸ்? ஓகே. சரியான சவுண்ட் இஷ்யூவா? லேல். ஓகேயா? கிளியரா? நாட் கிளியர். சரியா? நோ, நாட் கிளியர். கிளியரா இல்லையா? இஷ்யூவா? நாட் கிளியரா? கிளியர் போதவா? கிளியர் போதா? நல்ல கிளியர் தானே இருந்த மாதிரி? சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ கிளியர் அப்ல? Yeah, okay. Right. Right. Okay. Right. இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன். சப்ஜெக்டுக்கு வருவோம். ரைட், எங்கட யூனிட் 2க்கு நான் திருப்பி வரேன். ஓகே. Loaded. தமிழ் மீடியத்தில் நான் ரெண்டையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் கம்ப்யூட்டர் டெஃபரி
கன்னடிட்ட கவி சம்பந்தமாக தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். Same as English media students, uh, your book. English medium, book same. Wait for a while. I want to download the book. Really, I changed my hard drive. ஸோ உங்களுக்கு எப்படி புக்ஸ் டவுன்லோட் பண்ணாலும் அதையும் சொல்லித்தரேன் நம்ம இருக்கா. நான் புக் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண மாதிரி சொல்லி தந்தேன். ரைட், நீங்கள் சர்ச் பண்ணினா சரி புக்ஸ் புக்ஸ் டவுன்லோடுன்னு அடித்தாலும் வேற, டெக்ஸ்ட் புக்ஸ் டவுன்லோட் அடித்தாலும் வேற, டெக்ஸ்ட் புக் டவுன்லோடுன்னு இருக்கிற எங்களோட இந்த வெப்சைட் வந்து edupub.gov.lk தான். நீங்கள் கூகுளில் வந்து டெக்ஸ்ட் புக் டவுன்லோட்னு அடித்தாலும் வர. Now you have to select the language. So I want English medium. After that, select the book, grade 10 and say next. Now all the list of the book will be appeared. Books list ஒன்று உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் எனக்கு வேணும் ICT, Information and Communication Technology. ஸோ அதில் வந்து திருப்பி வர இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு புக் வந்து லோட் ஆகும். ஓகேயா? ரைட், இப்போ புக் லோட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு இது வந்து வெப் ப்ரௌசரில் தான் லோட் ஆகுது. ஸோ எங்களுக்கு பெர்மனன்ட்லி வேணும்னு சொன்னால் என்ன செய்கிறோம், நாங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்கிறோம். எங்களுக்கு பெர்மனன்ட்லி இருக்கும். ஸோ இது லோட் ஆனதோடு நான் டவுன்லோட் பண்ணேன். எனக்கு டவுன்லோட் ஐக்கன் எங்களுக்கு வரப்போகிறேன். ஓகே தானே? ரைட், அப்போ இதுட நான் அது வரங்காட்டிலும் நான் கொஞ்சம் தமிழ் மீடியத்துக்கு மூவ் ஆகுறேன். தமிழ் மீடிய புக்கு நான் 2 டைம் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ we discuss these things. ஓகே, கம்ப்யூட்டர் மெமரி சம்பந்தமாக நாங்கள் சின்ன ஒரு ஐடியா வந்து எடுக்க வேணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியலி. கம்ப்யூட்டர் மெமரி சம்பந்தமாக, கம்ப்யூட்டரோட மெமரி சம்பந்தமான ஒரு ஐடியா வந்து இருக்க வேணும். ரைட், நாங்கள் ஆல்ரெடி மெமரி சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிற பிள்ளைகள். ரைட், கம்ப்யூட்டர் மெமரி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டரோட மெமரி என்று சொன்னால் எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் மெமரி உண்டு அப்படின்னு சொன்னால் என்ன ஐடியா வரணும் எங்களுக்கு. கம்ப்யூட்டரோட மெமரி சொன்னால் எங்களுக்கு கம்ப்யூட்டர் மெமரி தான். மெமரி வந்து என்னென்ன வகையான மெமரி இருக்கிற கம்ப்யூட்டர் மெமரிஸ். ரைட், கம்ப்யூட்டர் மெமரி வந்து என்னென்ன வகையான மெமரி இருக்கிற. இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கிற, ஹார்ட் டிஸ்க் டிரைவ் என்று சொல்கிறோம். ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்கு பதிலாக தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம் வந்து எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம். ரைட், அதே மாதிரி பென் டிரைவ் எங்களுக்கு சொல்லலும் இல்லையா, பென் டிரைவ் சொல்லலும். ரைட், அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிடிக்கிற, ரைட், டிவிடி, அடுத்தது ப்ளூரே டிஸ்க் எங்களுக்கு சொல்லலும் இல்லையா, ப்ளூரே டிஸ்க் எங்களுக்கு சொல்லலும். இது வந்து 3 ஒரே வகையான கேட்டகரி. ஸோ அடுத்த நாங்கள் ஸ்டோரேஜ்னு சொல்லி நாங்கள் பார்க்குற நேரம் முக்கியமாக மெமரி அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள எங்களுக்கு பெரிய செட் மெமரி வந்து எங்களுக்கு வார. அந்த மெமரி என்னென்றால் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒன்று ரேம். ரைட், இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வாரது தான். ஸோ வந்து ரேம் இருக்கிற ரேம் மாதிரி டெம்பரரி மெமரிஸ், volatile மெமரின்னு சொல்லி பார்க்கக்குள்ளே அடுத்தது வந்து கேஷ் மெமரின்னு ஒன்று இருக்கிற இல்லையா, கேஷ் மெமரி இருக்கிற. ரைட், அடுத்தது நாங்கள் பார்க்குற நேரம் கேஷ் மெமரி மாதிரி எங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு மெமரி தான் வந்து
ரெஜிஸ்டர்ஸ் இல்லையா? ரெஜிஸ்டர்ஸ் பதிவகங்கள்னு சொல்றோம். ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்றோம். ரெஜிஸ்டர் மெமரி. இந்த மூணும் வந்து டெம்பரரியான மெமரி. டெம்பரரி மெமரி வொலட்டைல்னு சொல்றோம் இல்லையா? நாங்கள் டெம்பரரி மெமரிக்கு சொல்ற பேர் வந்து இங்கிலீஷ்ல வொலட்டைல்னு சொல்ற, தமிழால தற்காலிக நினைவகம்னு சொல்றேன். தற்காலிக நினைவகம்னு சொல்ற இந்த நினைவகங்களுக்கு நாங்கள் இது ஒரு கரண்ட் இருக்கும் வரை தான் இது யூஸ் பண்ணேலும் கம்ப்ளீட் நாங்கள் ஷட் டவுன் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை, ஃபுல்லாக அழிஞ்சிடும். நாங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணினா இதில் சேவ் ஆகிற, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணேன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய மெமரி எல்லாம் வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சிடும் இல்லையா? ஒன்றும் எதுவும் ரைட். அடுத்து வந்து இந்த வகையான மெமரி டைப் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் பெர்மனன்ட் சொல்றது இல்லை, ஆனால் தற்காலிக மற்ற நினைவகம்னு சொல்றேன்டா. அதையும் எங்களுக்கு தேவைப்பட்ட அழிக்கலும் தானே. If we want, we can delete. So that is why we are not telling not permanent. We are telling of non-volatile. Right? Permanent நாங்கள் சொல்றது இல்லை, தற்காலிக மற்றன்னு சொல்றோம். தற்காலிக மற்றன்ற ஒரு மறைமுக மீனிங் கொண்டிருக்கிற என்னது பெர்மனன்ட் என்ற மாதிரி என்ன எங்களுக்கு தேவைன்னா அழிக்கலும். ரைட்? தேவைண்டா வச்சுக்கொள்ளலும், தேவைண்டா அழிக்கலும். இது வந்து இந்த மெமரி வந்து தேவையோ இல்லையோ எங்களுக்கு என்ன செய்ய இயலாது, வச்சுக்கொள்ள இயலாது. கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் ஷட் டவுன் பண்ணினால் அதில் எல்லாம் வந்து நடக்கும், ரிமூவ் தான். தற்காலிக மற்ற நினைவகத்துக்கு நாங்கள் சொல்ற வந்தேன்னா நான் வாலட்டைல் இல்லையா? நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்றோம். நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்றோம். Right, is it clear now? Yeah, okay. சவுண்ட் இஷ்யூன்னு வருதா? இந்த கிளியரா இப்போ சரியா? ரைட் Shraddha? Yeah, Nada, okay, no? If any sound issue, quickly tell me a message, yeah? I'll check what is going on, right? Clear தானே? Right, நான் பார்க்குறேன். Good. Now, okay, no? Yeah, good. ரைட். இப்போ இந்த மெமரிகள் சம்பந்தமான ஒரு ஐடியாவுக்கு தான் நாங்கள் வாரது. ஓகே, நான் உங்களுக்கு திருப்பி வாரேன், இந்த ஸ்க்ரீனுக்கு வாரேன். இது நாங்கள் புக் கொண்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு போட்டோம். அந்த புக் வந்து டவுன்லோட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தா எஸ், இல்லை லோட் ஆயிருக்குது. நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். பிடிஎஃப் சேவ் பண்ண சொல்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஐசிடி ரைட், சேவ் பண்ணிட்டேன். நான் இப்போ போயிட்டு நான் அந்த புக்கை எடுக்கிறேன். ரைட், இந்த புக் எடுக்கிறேன். இந்த அந்த புக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இதுதான் அந்த புக். ரைட், நான் இதை இதுதான் எங்களோட இங்கிலீஷ் மீடிய புக். ஸோ நாங்கள் ரெண்டையும் யூஸ் பண்ணுவோம் சேம் டைம். ரைட், மெமரி. ஓகே, புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்கில் வேணும்னா சாஃப்ட் காப்பி எனக்கு தர இதுவும் சரியா, இல்லாட்டி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும் தானே. ரைட், இப்போ இதில் மெமரி சம்மந்தமாக தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறது. இதுதான் எங்களோட இந்த ஹெடிங். ரைட், கம்ப்யூட்டர் மெமரி. பாருங்க, இந்த மெமரியை வந்து உங்களுக்கு எப்படி தந்திக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த மெமரி டைப்ஸ் எல்லாம் இருக்கிற நாங்கள் பார்ப்போம். சரியா? Several computer memory or storage devices are used to store data and information. The function of each are different. Computer memory can be classified as follows சொல்றேன். எங்களுக்கு தெரியும் நிறைய வகையான மெமரி இருக்கிற. இந்த மெமரி எல்லா மெமரியிடையும் இந்த மெமரி ஒவ்வொன்றையும் வேலை வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறது. இந்த டாஸ்க் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாம் வந்து வித்தியாசமான வேலையாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மெமரியும் நாங்கள் யூஸ் பண்ணுறதோட நோக்கம் வந்து டிஃபரன்ட், என்னத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் மெமரியை வந்து இதில் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் இருக்கிறதுனால நான் எடுக்கிறேன்.
ரைட். அப்போ நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து பிள்ளைகள், இந்த கம்ப்யூட்டர் மெமரியில் எங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து இந்த ப்ரைமரி மெமரின்னு சொல்கிற ஒன்று இருக்குது. ரைட். கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து எங்களுக்கு ப்ரைமரி மெமரி ஒன்று இருக்கிற. ரைட். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இதை யூஸ் பண்ண இயலும் செகண்டரி மெமரின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியில் எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். ஒன்று ப்ரைமரி மெமரி அல்லது செகண்டரி மெமரின்னு சொல்கிறேன். அப்போ நாங்கள் இந்த ப்ரைமரி மெமரிண்டா என்ன, செகண்டரி மெமரிண்டா என்னன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இது என்ன இந்த ப்ரைமரி மெமரி என்ன, செகண்டரி மெமரின்னு சொல்கிறது என்ன. ப்ரைமரி மெமரி ஓ மெயின் மெமரின்னு சொல்கிறது ப்ரைமரி மெமரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து மெயின் மெமரின்னு சொல்கிறது. ரைட். இந்த பார்ட் ஓகேயா. அப்படி இல்லைன்னு சொன்னால் okay, again voice not clear then so my microphone. What happened to my microphone? Don't know. Is going on? Is it? சரியா பிள்ளைகள் சவுண்ட் கிளியரா? திருப்பி இஷ்யூவா சவுண்ட்? ரைட். கிளியர் தானே பிள்ளைகள்? நோ இஷ்யூ. ஓகே. செகண்டரி மெமரி, பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. சரியா? பிரைமரி மெமரியும் செகண்டரி மெமரியும். ரைட். அப்போ பிரைமரி மெமரி சில நேரம் கிளியர் இல்லைன்றவங்களோட சில நேரம் கவரேஜ் என்ன சரி இஷ்யூ தெரிய கொஞ்சம் பாருங்க. பிரைமரி மெமரியும் செகண்டரி மெமரியும் தான் என்னென்னு பார்ப்போம். ரைட். இப்போ இந்த செகண்டரி மெமரி வந்து நாங்கள் பிள்ளைகள் யூஸ் பண்ணுறது மெயினாக செகண்டரி மெமரின்றது வந்து எங்களோட நாங்கள் யூஸ் பண்ணுறது பிள்ளைகள் இந்த செகண்டரி மெமரி வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களோட ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. சரி, ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த செகண்டரி ஸ்டோரேஜ். These are storages. Remember. Storage. Storage என்ற சேமிப்பகம் இல்லையா? Right. Iman, can you hear me? Sound clear? உங்களுக்கு sound issue clear? Clear தானே இப்ப Iman? Again an issue? Is it clear no? Is it? Right, good. Okay, okay. Right. இப்போ இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் பிள்ளைகள், இதை வந்து ரெண்டாக பிரிக்கிற நேரம், இந்த கம்ப்யூட்டர் மெமரியை வந்து ரெண்டாக பிரிக்கிற நேரம். ரைட். எதை வச்சு மெயினாக ரெண்டாக பிரிக்கிறேன்னு சொன்னால் முக்கியமான பாயிண்ட் ஒன்று தான் நிற்கிறேன். நீங்கள் அதை வச்சு தான் இது எக்ஸாமுக்கும் வாரத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்.
ஒன்று இந்த மாதிரி பிரைமரி மெமரி அல்லது மெயின் மெமரின்னு பிரிக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா செகண்டரி மெமரின்னு பிரிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செகண்டரி மெமரின்னு சொன்னால் செகண்டரி மெமரி வந்து டெம்பரரியா இயலாது. இது வந்து ஸ்டோரேஜாக தான் நிற்கும். ஸ்டோரேஜ்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்னது, ஹார்ட் டிஸ்க் வருது இல்லையா. ஹார்ட் டிஸ்கில் எங்களுக்கு ஸ்டோர் பண்ணலும், ஹார்ட் டிஸ்க் ஆகிக்கலும். ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிற எஸ்எஸ்டி அல்லது என்விஎம்இன்னும் வரும் இல்லையா. எஸ்எஸ்டியில் வந்து என்விஎம்இன்னுக்கிற ரைட். அப்படி இல்லைன்னு சொன்னால் பென் டிரைவ், சிடி, டிவிடி இந்த கேட்டகரியில் வாருது. விளங்கிச்சா? அதுதான் வந்து என்னது, சேமிப்பகங்களாக வாருது. அப்போ சேமிப்பு ரெம் வந்து சேமிப்பகம் இல்லை தானே. ரெம் வந்து மெயினா இதுக்கு வாருது. இதுக்குள்ளுக்கு வர மூன்று மூன்று விஷயங்கள் தான். இந்த டைப்புக்குள்ளுக்கு வாரது ஒன்று வந்து ரெம் வாரு. ரைட். ரெம் வாரு. ரெம்ல வந்து எங்களுக்கு டேட்டா சேவ் பண்ணி வச்சலாம் என்ற டெம்பரரி. அதே மாதிரி கேஷ் மெமரின்னு ஒன்று வாரு இல்லையா. பதுக்கு நினைவாக நாங்கள் சொல்கிறேன். கேஷ் மெமரின்னு ஒன்று வார, நான் அதை சொல்லித்தாரேன். ரெஜிஸ்டர் வார, ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு மெமரி வாரு. இது ரெண்டும் ஒரே கேட்டகரிக்கு தான், கேஷும் ரெஜிஸ்டரும். ரைட், ஒரே மாதிரி வரக்கூடிய கேட்டகரி தான். அடுத்தது என்ன பண்ணு வார வந்து ரொம்னு சொல்லி, ரொம் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்றோம். ரீட் ஒன்லி மெமரியிலையும் வந்து நாங்கள் டேட்டாவை எங்களுக்கு நினைச்ச மாதிரி போட்டு சேவ் பண்ண இயலாது. இது ஒரு விசேட தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி சொல்லி நாங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். ரைட். அப்போ இதில் ரெண்டாம் ஆக்சஸ் மெமரி, அடுத்த கேஷ் மெமரி அல்லது ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்கிற வார இங்கே கேட்டகரிக்கு வார இந்த ரெஜிஸ்டர் மெமரி. ரைட். அடுத்தது வந்து இந்த ரொம்னு சொல்லக்கூடிய மெமரி. இது மூணும் சேர்ந்தது தான் பிரைமரி மெமரின்ற கேட்டகரிகளுக்கு வருது. பிரைமரி மெமரி. செகண்டரி மெமரி வந்து என்டையர்லி டிஃபரண்ட். செகண்டரி மெமரி வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. இப்போ பென் டிரைவில் ஸ்டோர் பண்ணலும், ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணலும், சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்கில் எங்களுக்கு ஸ்டோர் பண்ணலும். ரைட். எங்களுக்கு ரேம்ல ஸ்டோர் பண்ணல, அப்போ ரேம் வார இங்கே. ரைட். ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணல, ரெஜிஸ்டர் வார இங்கே. கேஷில் ஸ்டோர் பண்ணல, கேஷ் வார இங்கே. ரொம்ல எங்களுக்கு ஸ்டோர் பண்ணல, அது பேமெண்ட்டாக ஸ்டோர் ஆகித்தான் வார, அப்போ வார இங்கே. இதை வச்சு தான் நாங்கள் டிவைட் பண்ணுறோம். விளங்கிச்சா? அந்த விஷயம் விளங்கிச்சா பிள்ளைகள்? ரைட். அப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லி தந்தேன். நாங்கள் இதை எப்படி கிளாசிஃபை பண்ணிக்கொள்றன்ற விஷயம். ரைட். கிளாசிஃபை பண்ணிக்கொள்றன்ற விடயம். எதை கிளாசிஃபை பண்ணுறது பிள்ளைகள் பாருங்க. எங்களுக்கு இந்த மெமரியை வந்து நாங்கள் இந்த மெமரியில் வந்து பிள்ளைகள் இந்த மெமரியை வந்து கிளாசிஃபை பண்ணுற நேரம், மெமரியை வந்து கிளாசிஃபை பண்ணுற நேரம் நாங்கள் மெயினாக வந்து இந்த இடத்துல நாங்கள் ரெண்டுக்கு தானே நாங்கள் டிவைட் பண்ணுறோம். ரைட். இதில் வந்து பிரைமரி மெமரி, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ஓகே. பிரைமரியும் செகண்டரியும். ரைட். அதுதான் மெயின் கிளாசிஃபிகேஷனாக இங்கே இருக்கிறது. பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. அப்போ பாருங்க, இங்கே நாங்கள் இந்த செகண்டரி மெமரி சொல்லக்கூடிய செகண்டரி மெமரிக்கு தான் நாங்கள் மெயின் மெமரின்னு சொல்கிறோம். உண்மையாக பிரைமரியும் செகண்டரியும் தான். அதுதான் சரியான கிளாசிஃபிகேஷன். சரியா? இந்த செகண்டரி மெமரியில் பிள்ளைகள், இந்த செகண்டரி மெமரி பிரைமரி மெமரியில் இந்த செகண்டரி மெமரி உள்ளுக்கு இதெல்லாம் வர செகண்டரி எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுற என்னத்துக்குன்னு சொன்னால், இது வந்து முதன்மை நினைவகம், இரண்டாம் தர நினைவகம். சரியா? தமிழால் சொல்கிற வந்து என்ன பிள்ளைகள்? தமிழால் சொல்கிற வந்து முதன்மை நினைவகம், முதன்மை நினைவகம். இது வந்து இரண்டாம் தர நினைவகம் என்று சொல்றார். இரண்டாம் தர நினைவகம். சரியா? முதலாம் தரம் வந்து தானே பிரைமரி தானே. இப்போ இது யூஸ் பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த டைப் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணி வச்சேலுமான்னு நீங்கள் பார்க்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சேலுமாண்டா அது வந்து செகண்டரி, அழியப்படாது. அப்போ அழியாமல் அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சேலும் இதில் ஹார்ட் டிஸ்கில் வைக்கலாம், ஹார்ட் டிஸ்கில் வைக்கலாம், அழியாது. ரைட். அப்படி இல்லைன்னா இப்போ புதுசாக இருக்கக்கூடியது தான் வந்து எஸ்எஸ்டியில் வைக்கலாம், அழியாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சிடி, சிடி, டிவிடி இல்லையா. சிடி ஆயிருக்கலும் அல்லது டிவிடி ஆயிருக்கலும் அல்லது ப்ளூரே டிஸ்க் இல்லையா. ப்ளூரே டிஸ்க் இதில் நாங்கள் பார்க்குற இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ப்ளூரே டிஸ்காக இருக்கலாம். ரைட். ப்ளூரே டிஸ்க்
அப்படி இல்லைன்னு சொன்னா பென் டிரைவ், ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்றோம், ஃப்ளாஷ் மெமரியாக இருக்கலாம். ரைட். இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்றோம். இந்த பிரைமரி மெமரி உள்ளுக்கு வார என்னன்னு சொன்னால் பிள்ளைகள் மூன்று விஷயங்கள் வார இந்த பிரைமரி மெமரியில் ஒன்று உள்ளுக்கு வாரவர் தான் ரெம். ரெம் ஒன்று வார. ரைட். ரெம் ரெண்டம் எக்ஸஸ் மெமரின்னு சொல்லுவோம் நாங்கள். எங்களோட நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரோட ரேம். அதே மாதிரி ரொம்பண்டு கொண்டு வர ரொம்பண்டா நாங்கள் என்னென்னு பார்ப்போம். ரேம் ரெண்டாம் எக்ஸஸ் மெமரி, ரொம்பண்டா ரீட் ஒன்லி மெமரி. இந்த மூணாவது மெமரி வர வந்து கேஷ் ரெஜிஸ்டர். கேஷ் ரெண்டும் ஒரே கேட்டகரியில் வரதுனால கேஷ் மெமரி ஓர் ரெஜிஸ்டர் மெமரி, ரெண்டும் ரெண்டு வகையான மெமரி தான். ஆனால் ரெண்டும் ஒரே தேவைக்காகத்தான் இது பயன்படுத்தப்படுது. கேஷ் மெமரி அல்லது ரெஜிஸ்டர் மெமரின்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லைங்க, நான் வெரி கிளியரான ஒரு சார்ட் உங்களுக்கு தந்திருக்கிறேன். வெரி கிளியர் சார்ட் ஒன்று தந்திருக்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு இப்படி தந்திருக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு சில நேரம் இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்னது கன்ஃபியூஸ் மாதிரி இருக்கலும் இதைத்தான் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தந்திருக்கேன். இந்த இடத்துல ரெஜிஸ்டர் தந்தில பிரச்சனை, நான் ரெஜிஸ்டரும் வரணும். கேஷை மட்டும் தந்திருக்கிறேன். கேஷ் அல்லது ரெஜிஸ்டர், ரேம், ரொம், கேஷ். இது மூணும் சேர்ந்தது தான் பிரைமரி மெமரி. ரைட். அடுத்து வந்து இங்கெல்லாம் செகண்டரி மெமரி. ரைட். யூ ஹேவ் டு டேக் டவுன் திஸ் தான். இது இம்பார்ட்டண்டான ஒரு சார்ட் உண்டு இல்லைங்கண்ணா பிள்ளைகள். இது வந்து இம்பார்ட்டண்டான சார்ட். இப்படித்தான் நாங்கள் பிரதானமாக நாங்கள் இதை பிரிச்சிருக்கிறோம். ஒன்று பிரைமரி மெமரி, அடுத்தது செகண்டரி மெமரி. ஓகேயா? கிளியரா அது பிள்ளைகள்? சரியா? சரித்தானே? கிளியர் தானே? அப்போ முதலாவது நாங்கள் பிரைமரி மெமரின்னு ஒன்று பிரிக்கலும், ரெண்டாவது வந்து செகண்டரி மெமரின்னு ஒன்று எங்களுக்கு பிரிக்கலும். ஓகேயா? செகண்டரி மெமரி பிரிக்கலும். அப்போ செகண்டரி மெமரின்னா அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ அப்போ இதில் மீனிங், அப்போ இந்த பிரைமரி மெமரியை வந்து எங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம், சேமிச்சு வச்சேலாம். அது டெம்பரரி தான், சேமிச்சு வச்சேலாம். என்ன நடக்கும், கம்ப்யூட்டர் ஒன்றாகிற நேரம் வேலை செய்கிற நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப் பண்ணினா இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் அழிஞ்சாச்சு. டேட்டா எல்லாம் அழியுது. இதில் வந்து ரொம்ன்ற வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆளுண்டு. நான் என்னென்னு சொல்லி பார்ப்போம், என்னத்துக்கு இந்த ரொம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஓகே, டிட் யூ ஆல் டேக் டவுன் திஸ்? டக்குன்னு எழுதினது புறம் டக்குன்னு வச்சுட்டாங்க. இது சிம்பிள் சார்ட் ஒன்று தான். ரைட். சிபா ஓகேனா? சிபா அண்டர்ஸ்டாண்டா? யா, சரிதானே? கபிஷான் ஓகேனா? மஹமூத் அண்டர்ஸ்டாண்ட்? Abdullah Faiz, after a long time, na? How are you? Abdullah Faiz, after a long time. Is it? Do you follow my recording? Recording எல்லாம் பார்த்துட்டீங்களா? Abdullah Faiz, are you there? Olivia, okay, na? Olivia. Atif, okay, na? Atif, how Atif? Where Abdullah Faiz? Abdullah Faiz, right? Follow the missing recordings, huh? Follow all the recordings. The important part that last time I discussed, just follow, okay? Don't miss it, huh? பண்ண வேணாம், எல்லாத்தையும் follow பண்ணுங்க, நியாயம். Right. You had the exam, no? Is it okay? Good. Some students are having the exam these days, no? So that they couldn't connect to the class. It's okay, no problem, because I am sharing the recordings. நான் ரெக்கார்டிங்கை தரதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணணும் லைவ் கிளாஸுக்கே ஜாயின் ஆகி கொள்றதுக்கு தான் வந்து உண்மையிலே இம்பார்ட்டன்ட். ரைட். ஓகே. ரைட். அப்போ நாங்கள் மூவ் ஆகுவோம் ஒன் பை ஒன். இதில் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வி ஹாவ் டு டிஸ்கஸ் ஒன் பை ஒன். இதில் ஒன்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். அப்போ இதை வந்து பிரைமரி மெமரியில் முதலாவது ஆள்தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்கிறது. ரைட். பிரைமரி மெமரியில் முக்கியமான ஒரு ஆள்தான் யார்? இதை நான் இப்போ ஒன் பை ஒன்னாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட். இப்போ இதில் நாங்கள் முதலாவது டிஸ்கஸ் பண்ண போகிற ஆள் யாருன்னு கேட்டால் எங்களோட ரேம். இந்த ரேமை தான் நான் முதலாவது டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரேம், இந்த ரேண்டம்
access memory-ன்னு சொல்றது தான் RAM. இப்போ ரேம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ரேம் என்னோட கம்ப்யூட்டரோட ரேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ரேம் இல்லைண்டா கம்ப்யூட்டரோட எங்களுக்கு ஒன்றுமே செய்யவே இல்லாது இல்லையா. வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். ரைட், நீங்கள் ரேம்ட இமேஜ் நீங்கள் கண்டிருப்பீங்க. கம்ப்யூட்டர் ரேம் ஒன்று நான் அடிக்கிறேன். கம்ப்யூட்டர் ரேம், இந்த ரெம்லையும் டைப்ஸ் இருக்கிற நான் அதே மூலம் கொஞ்சம் சொல்லித்தரேன். இது ரெம்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கிறேன். ரைட், இந்த மாதிரியான சின்ன ஒரு சிப் கொண்டு தான் ரெம் என்று சொல்றது. ரைட், ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்றேன். இதுல லேப்டாப்ல வர கொஞ்சம் சீரிஸ் உங்களுக்கு தெரியும். இதுல லேப்டாப் ரெம் அடிச்சுன்னா லேப்டாப்ல வந்து இது இந்த சின்ன வேர்ஷன் வர லேப்டாப் ரேம் இந்த மாதிரி வரும் சின்னது. நாங்கள் நார்மலாக கம்ப்யூட்டருக்கு போட்ட நேரம் இதில் சைஸ் வரும். இதில் வந்து பாருங்க, இதில் இந்த மாதிரி ஒரு கட்டொண்டு இருக்குதுன்னா கட்டொண்டு இருக்கிற இது ஒரு வெட்டிக்கிற இந்த வெட்டிக்கிற எண்ணத்துக்கு வெட்டிக்கிறேன்னு சொன்னால் எண்ணத்துக்கு வெட்டிக்கிறதே வெட்டி வச்சுக்கிற தவறி வெட்டிப்பட்டா பேப்பர்ஸ்லையா பேப்பர்ஸ்ல பேப்பர்ஸ்ல இந்த வெட்டிக்கிறதுக்கு சொல்ற வந்து நொச் என்று சொல்றோம். நொச் சொல்ற வந்து நொச். இந்த மாதிரி ஒரு கட்டொன்றைக்கு தானே பிள்ளைகள் கட்டுக்கு சொல்ற வந்து நொச்சுன்னு சொல்றோம். நொச்சுன்னா ஒரு வெட்டு துண்டு என்றதுதான் தமிழ்ல அர்த்தம், வெட்டு துண்டு. அதனால இது வந்து இதுல வேஷன் இருக்குது. இப்ப நாங்க இந்த மாதிரி ஒரு நொச்சிக்கிறது வந்து டிடிஆர் ரேம்னு சொல்ற பிள்ளைகள். டிடிஆர் ரேம்னு சொல்ற டிடிஆர் டபுள் டேட்டா ரேட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த டெக்னிக்கல் வைஸ் நாங்க இதுல ஏ லெவலுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த அளவு தேவையில்லை, நான் சும்மா ஒரு பேசிக் ஐடியா மட்டும் தாரேன். இதுல வந்து பிள்ளைகள் டிடிஆர்ல டிடிஆர் நாங்க இப்ப யூஸ் பண்ற வந்து டிடிஆர் சரியா. இதுல வந்து டிடிஆர் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி 4. இப்போ 5 மட்டும் இருக்கிறது டிடிஆர். இந்த வேஷன் இது வந்து வேஷன். அப்போ இந்த வேஷன்ல எது நல்லா இருக்கும்? பெரிய வேஷன் தானே நல்லா இருக்கும். தானே 1க்கு போகிறது தான் 2 வாரு, 2க்கு போகிறது தான் 3 வாரு, 3க்கு போகிறது தான் 4 வாரு, 4க்கு போகிறோம் 5 வாரு. ஃபியூச்சர்ல வந்து என்ன செய்யும்? இப்படி போகையிலும் அப்படி இல்லாட்டி அது வேற பேரும்ல வரலாம், வேற டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம். ஓகேயா? Right, in future some other technology also will be introduced, but up to now we are having DDR-RAM, double data rate random access memory. இப்போ உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற வந்து DDR-RAM தான். அப்போ ஏன் இந்த கம்ப்யூட்டர்ல DDR-RAM என்ன என்ன RAM இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போமா? DDR எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எப்படி பார்க்கறது? Right, this is how we are checking. Right, okay. Right, அப்போ நான் this PCக்கு போகிறேன். this PCக்கு போயிட்டு என்ன செய்கிறேன்? ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகணும்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட ரேம் எங்களுக்கு பார்க்கலாம். இன்ஸ்டால்ட் ரேம் இந்த இடத்துல 16 GB இருக்கிற கெப்பாசிட்டி வந்து 16 GB இருக்கிற. ஆனால் DDR 1 or 2 or 3 சொல்லி எங்களுக்கு தெரியாது. DDR 1 or 2 சொல்லி தெரியாது. அப்போ என்ன DDR 1 or 2 or 3 சொல்லி பார்க்க வேணுமா இருந்தான்னு சொன்னால் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிற எங்களுக்கு பார்க்கலும். ரைட், சாஃப்ட்வேர் ஒன்றை யூஸ் பண்ணி நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து இது இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் ஒன்று, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து CPU இசட்ன்ற சாஃப்ட்வேர். CPU இசட். The name of the software is CPU இசட். ரைட், இப்போ நீங்கள் CPU இசட் கூகுளில் சர்ச் பண்ணின உடனே வர CPU இசட் சாஃப்ட்வேர் உண்டு. இட்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்கள் கிளிக் பண்ணி நினைச்சினால் உங்களுக்கு CPU ஐடின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று வரும். இதில் இருக்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலும். ரைட், That is wrong. mute your microphone. Who is that shouting? Right. Right. Okay. ரைட், பாருங்க நீங்கள் ஷவுட் பண்ணின உடனே அந்த ஃப்ளோவே உடஞ்சிருச்சு. ரைட், ஓகே. இப்போ பாருங்க இந்த இதில் இருக்கிற பிள்ளைகள் செட் ஆஃப் இங்கிலீஷ்ன்னு இருக்குது. ஸோ செட் ஆஃப் இங்கிலீஷை கிளிக் பண்ணுங்க. ஓகேயா? செட் ஆஃப் இங்கிலீஷுக்கு நீங்கள் போனேன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற டவுன்லோட் CPU இசட் சின்ன சாஃப்ட்வேர் ஒன்று. இட்ஸ் ஃப்ரீ. ஸோ
will download it. Right, advertisement வர I closed it. Right, இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இந்த இடத்துல இருக்கிற டவுன்லோடில் இந்த டவுன்லோடு போன நினச்சிருந்தால் இந்த இடத்துல இருக்கிற CPU Z நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நினச்சிருந்தால் இப்போ நடக்கும் இது இன்ஸ்டாலேஷன் நடக்கும். இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குறேன். Whether do you want to install or not? So I have to confirm it, say yes. Yes கொடுத்தேன். ரைட், இப்போ இன்ஸ்டாலேஷன் நடக்கிற அக்செப்ட் பண்ண வேணும் அக்ரிமெண்ட் நம்மோட. Right, license and agreement agreement, just you don't need to read, just say I accept an agreement. I accept the agreement and say next. After that say next. After that say next. And after that say next. And install. Install ஆகும். இது ஒரு tiny software உண்டு. readme file open பண்ணவான்னு கேட்குற, we don't need the readme file, just finish it. Okay, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்ன சாஃப்ட்வேரோட பேர்? சாஃப்ட்வேரோட பேர் என்ன? CPU Z. இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட பேர். ஓகே, பிள்ளைகள் CPU Z இந்த சாஃப்ட்வேர். Right, now I'm going to run that CPU Z software. Right, இதுதான் அதோட ID, இந்த icon. So just double click it. Right, say yes. ரன் பண்ணுவான்னு கேட்குறேன். இப்போ இது என்ன செய்யறேன்? என்னோட கம்ப்யூட்டரோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி தந்திருக்கிறேன். ரைட், கலெக்ட் பண்ணி தந்திருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும். நான் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன செய்யலும் டெக்னிக் கொண்டு இருக்கிற மேக்னிஃபயரை எனக்கு போடையுது. மேக்னிஃபயர் இருக்கிறேன் என்னோட கம்ப்யூட்டரில். மேக்னிஃபயர் இருக்கிறேன். உங்களுக்கு சின்ன எழுத்துக்கள் இல்லாட்டி யாருக்கு சரி காட்டணும்டா வாட் யூ ஹேவ் டு டூ, யூ கேன் யூஸ் மேக்னிஃபயர். அதாவது எம்ஏஜின்னு அடிச்சோடனே வரும் மேக்னிஃபயர்னு சொல்லி ஒரு ஆப் கொண்டு இருக்கிறது. பை டிஃபால்ட்டாக இது எல்லாரோட கம்ப்யூட்டர்லையும் இன்ஸ்டால் ஆகித்தான் இருக்கிறது. ஓகேவா, இதெல்லாம் ஜூம் பண்ணலும் எனக்கு நான் மேக்னிஃபயரை போட்டேன். மேக்னிஃபயரை போட்ட பாருங்க, இது 200% ஜூம் ஆகிருக்கிற. எனக்கு ஜூம் இன் பண்ணலும் ஜூம் அவுட் பண்ணலும். இப்போ 200% தான் உங்களுக்கு நல்லா விளங்கும். ஸோ இதுதான் நல்ல சாஃப்ட்வேர் பாருங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். என் கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் Intel Core i5. ரைட், அதே மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய காட்டுற. ஸ்பெசிஃபிகேஷன் இதோட ஸ்பீடையும் காட்டுற 2.6 GHz காட்டுற. ரைட், இன்டெல்ட என்னது இன்டெல்ட ஒரிஜினல் ஒரு அவங்களோட ஸ்டிக்கரும் இன்னைக்கு காட்டுற. ரைட், எனக்கு வேணும் இந்தியாவில் இதோட கிளாக்ஸ்ன்னு காட்டுற பாருங்க. கிளாக்ஸ்ன்னு தான் இதோட ஸ்பீட் இந்த இடத்துல இருக்குது பாருங்க. கிளாக் ஸ்பீடுன்னு சொல்ற, ஸ்பீடுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ப்ரொசஸர் ரன் ஆகிட்டிக்கிற ஸ்பீடை காட்டுறது. ரைட், ஐ வாண்ட் மெமரி. எனக்கு என்ன வேணும்? மெமரி தான் வேணும். நான் மெமரிக்கு போகிறேன். இந்த ஐக்கு மெமரி டேப் மேல இஸ் த மெமரி டேப். ஓகேவா, ரைட், மெமரி டேப்புக்கு போனேன்டா. நவ் வாட் இஸ் த டைப்? What is the type? This is what I wanted to show you. What is the type of my computer memory? DDR what? DDR4, no? DDR4. DDR4 இருக்கிற 16 GB RAM இருக்கிற இந்த லேப்டாப். ரைட், டைப் வந்து மெமரி வந்து DDR4. விளங்கிச்சா? உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். DDR4 ஓகே. இப்போ DDR5 இருக்குது. எனக்கு DDR5 எடுத்து இந்த லேப்டாப்புக்கு போடலுமாண்டா என்ன போடல. நான் போடணும்னா என்ன செய்யணும்? இந்த மதர் போர்டை மாற்றோம். விளங்கிச்சா? இப்போ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரோட லேப்டாப்பை சொல்லுங்களேன். எனக்கு உதாரணமாக 4 GB RAM இருக்கிற. இப்போ நீங்கள் யோசிக்கிற இன்னும் ஒரு 4 GB போட்டுக்கொள்வோம். போட்டு நல்லம் தானே? போட்டால் நல்லம். ரைட், ஒரு 5000 மாதிரி செலவாகும். போட்டால் கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுற. இப்போ நீங்கள் சும்மா கடைக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட் தாங்கன்னு சொல்லி வந்து போட இயலுமா? இயலாதா? அப்படி போட இயலாம். ஏன்னா நீங்கள் இப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற RAM வந்து DDR4ன்னு வைங்களேன். நீங்கள் கடையில் வாங்கி கொண்டு வந்தது DDR3ன்னு வைங்களேன், இல்லாட்டி DDR5ன்னு வைங்களேன். உங்களோட கம்ப்யூட்டரில் போட இயலாம். என்ன ஏன் போட இயலான்னு சொன்னா, நொச்சிக்கிற இடம் வந்து டிஃபரண்ட். என்ன டிஃபரண்ட்? நொச்சொண்டிக்கிறேன்னு சொன்னதானே. நொச்சொண்டா என்னது? வெட்டுத்துண்டு. ஒரு கட்டொண்டு இருக்கு இல்லையா? ஒரு கட்டொண்டு இருக்கிறதானே. அந்த கட் இருக்கிற இடம் வந்து பிள்ளைகள் அது டிஃபரண்ட். விளங்கிச்சா? தான் இந்த நான் உங்களுக்கு நொச்சை சொல்லி தந்தேன். விளங்கிச்சா? இந்த நொச்சு வந்து நொச்சு இருக்கக்கூடிய இடங்கள் வந்து என்ன செய்யும்? இதே ஒவ்வொன்றோடும் ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கிறது. ரைட், அதுதான் இந்த நொச் என்று சொல்றது. இந்த இடம், இந்த வெட்டுத்துண்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் அவங்களுக்கு சரியா சீட் ஆகாது. சரியா இந்த நொச்சுக்கு வந்து பிளாஸ்டிக் துண்டு இருக்கிற அவர் சரியா சீட் ஆகிற மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த நொச்சு பாருங்க. இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இடத்துல தானே இருக்குது. இதையும் பாருங்களேன். இது இருக்கிற இடத்தையும் பாருங்களேன். டிஃப்ரெண்ட் தானே? டிஃப்ரெண்ட். ஓகே,
அப்போ இதுதான் வந்து ரெம்ட வந்து சும்மா ஒரு சிம்பிள் ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு தந்த நான். சரியா, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இது வந்து லேப்டாப் ரேம். சும்மா நாங்கள் நார்மல் கம்ப்யூட்டரோட ரேம்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய ஒரு ஒரு பட்டி ஒன்று மாதிரி வார இந்த மாதிரி வார பிள்ளைகள். சரியா, இப்படி இருக்கும். கொஞ்சம் மித்தம் நார்மலாக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு போடுற ரேம் இப்படி இருக்கு. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு போட்டு ரன் நீங்களும் உங்களோட கம்ப்யூட்டரை கலாட்டினா சும்மா பார்த்துக்கொள்ளணும். யூ ஷுட் ஹேவ் அன் ஐடியா அபவுட் யுவர் கம்ப்யூட்டர்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஐஸ்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹார்ட்வேர்டை நாலேஜ் வந்து இருக்கணும். எங்களுக்கு தேவைப்பட்டா டக்குண்டு இன்னொரு ரெப்பையார் வந்து சிம்பிளாக செஞ்சு கொள்கிற மாதிரி நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஹார்டான விஷயம் இல்லை, வெரி சிம்பிள் திங்ஸ். ரைட், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எல்லாம் உங்களுக்கு ஆஃப்டர் ஓ லெவல் யூ கேன் லேர்ன் அபவுட் தி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ரைட், ரைட். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியனுக்கு வந்து நல்லா சம்பாதிக்கும் மேலும் நல்ல ஃபியூச்சரில் நிறைய ஜாப் இருக்கிற. ரைட், ஓகே, அண்டர்ஸ்டுட். ரைட், தான் வந்து அபவுட் கம்ப்யூட்டரோட ரெம்டை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா வந்து தந்தேன். சரியா, இது உங்களுக்கு தந்திருக்கிறேன், இல்லை நொச்சொண்டையும் போட்டு தந்திருக்கிறேன். திஸ் மெமரி டெம்பரரி ஸ்டோர் டேட்டா. இது வந்து என்ன செய்யலாம், இந்த மெமரி வந்து டெம்பரரி. நான் அதை ஏற்கனவே சொன்னேன் தானே பிள்ளைகள், இந்த இந்த ரெம் எல்லாம் வந்து டெம்பரரி தான் என்ன செய்யற ஸ்டோர் பண்ற டேட்டாவை வந்து டெம்பரரி தான் ஸ்டோர் பண்ற டேட்டா. The data stored in the RAM will be deleted when a computer is switched off. என்ன சொல்றதாம் பிள்ளைகள், நீங்க கம்ப்யூட்டரை வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணினா இதுல லோட் ஆகிற டேட்டா எல்லாமே டெலீட் ஆகும். கம்ப்யூட்டர் ஆன் பண்ற நேரம் இந்த ரேமுக்கு லோட் ஆகுது. ரைட், நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற நேரம் பிள்ளைகள், ஸ்விட்ச் ஆன் பண்ணுற நேரம் என்ன செய்கிறேன்னு சொன்னா கம்ப்யூட்டருக்கு இதுக்கு நீங்கள் ஒன் பண்ணினத்தோடு கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன செய்யும், ஓஎஸ் எல்லாமே இதில் வந்து லோட் ஆறு, இல்லை ஓஎஸ் வந்து லோட் ஆறு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெமுக்கு வார. அதே மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து என்ன செய்யுது, ரெமுக்கு வார. அப்போ ரெம்ல இருந்து தான் வேலை செய்கிறேன். நீங்கள் ஷட் டவுன் பண்ணினு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய லோடாக இருந்த அவ்வளவு டேட்டாவும் டிலீட் ஆகியாச்சு. எம்டி, எதுவுமே இல்லை, ஃபுல்லி எம்டியாக மாறும். டேபோதிஸ் இஸ் கால்டு வாலடைல் மெமரி. அதனால தான் நீங்க சொல்ற வந்து என்னது தற்காலிக நினைவகம் என்று சொல்றதுக்கான ரீசன் அதுதான். தற்காலிக நினைவகம் அப்ப என்ன சொல்லணும், நீங்க கரண்ட் இருந்தா இல்லாட்டி மெஷினை ஒன் பண்ணினா அதுல டேட்டா ஸ்டோர் ஆகும். கரண்ட் இல்லாட்டி இப்படி இல்லாட்டி மெஷினை ஆஃப் பண்ணினா அதில் இருக்கக்கூடிய டேட்டா வெள்ளம் அழியும் என்றால் தட் இஸ் volatile மெமரி, தற்காலிக நினைவகம். விளங்கிச்சா பிள்ளைகள், விளங்கிச்சா? volatile மெமரின்ற தற்காலிக நினைவகம்டா என்னது, கரண்ட் இருந்தா டேட்டாவை வச்சுக்கொள்ளும், கரண்ட் இல்லாட்டி அதில் இருக்கிற டேட்டா எல்லாம் அழிஞ்சு போய்த்திடும். அப்படி இருந்தால் அது தற்காலிக நினைவகம் ஓ volatile மெமரி. RAM is one of volatile memory. Remember, very important point. RAM is one of volatile memory. ஸோ கரண்ட் இருந்தால் ரெம்ல டேட்டா எல்லாம் நீக்கும். கரண்ட் இல்லா போகிறப்ப நீங்கள் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணினா கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணினால் அவர் சொஃப்ட்வேரை போயிட்டு என்ன செய்யற கரண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ளக்கை கலட்டி விட்டாலும் டிஸ்கனெக்ட் ஆகுற. நாங்கள் அப்படி சைடில் தானே கம்ப்யூட்டரை வந்து சரியாக தானே ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணினோடனே அவர் சாஃப்ட்வேரால் கரண்ட்டை ரெம்முக்கு கொடுக்குற கரண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுற. ஸோ ஆஃப் பண்ணினால் அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் லாஸ்ட், ஒரு டேட்டாவுமே இல்லை, டோட்டலி எம்டியாக மாறுது. ஸோ தட் இஸ் வை வி கால் volatile memory. Okay. Data coming from input device as well as data sent to output device are held in RAM. When comparing, right, என்ன நடக்கிற இன்புட்டால் டிவைஸால வரக்கூடிய, இப்போ நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று வரைஞ்சது ஞாபகம் தானே பிள்ளைகள், மெயின் டயக்ராம் ஒன்று நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். ரைட், கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் உண்டு, கம்ப்யூட்டரோட எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறன்றத நான் உங்களுக்கு மெயின் டயக்ராம் ஒன்று நான் உங்களுக்கு வரைஞ்ச ஞாபகம் தானே. Can you remember that diagram? What is that diagram? Right? அந்த டயக்ரத்தில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், அந்த டயக்ரத்தில் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனில் மெயின் ஜங்ஷனில் தான் இருக்கிற யாரு, இந்த RAM மெயின் ஜங்ஷனில் தான் இருக்கிறார். இன்புட் டிவைஸ்ல இருந்து வாரதும் உங்களுக்கு இப்படி ஒரு படம் ஒன்று நாங்கள் வரைஞ்சோம் ஞாபகம் தானே, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வரைஞ்சது ஞாபகமாக இருக்கும். ரைட், அப்போ இந்தியாவில் இன்புட் டிவைஸ்ல இருந்து வார டேட்டாவும் அதே மாதிரி அவுட்புட்டுக்கு போகணும்டா அது வந்து இருக்கிற இடம், இது அவுட்புட் டிவைஸ், இது தான் வந்து எங்களோட RAM.
இதுதானே ஞாபகம் தானே இந்த படம் முக்கியமான ஒரு படம். சரியா? இதுக்கு கீழே தானே இருக்கிற என்னது சிபியு இருக்கிற இல்லையா? இதுல தானே இருக்கிற வந்து சிபியு இருக்கிறது. அப்ப இன்புட்ல இருந்து வார நேரம் ரெம்முக்கு தான் வரணும். அதே மாதிரி ரெம்ல இருந்து தான் அவுட்புட்டுக்கு போகணும். இவர் வந்து அவுட்புட், ரைட்? இவர் வந்து அவுட்புட், அவுட்புட் டிவைஸ். இந்தியால இருக்கிறது வந்து இன்புட் டிவைஸ். இவர் வந்து இன்புட் டிவைஸ், ரைட்? அப்ப இன்புட்ல இருந்து போறதும் ரெம்முக்கு, அவுட்புட்டுக்கு போகணும்னாலும் ரெம்முக்கு தான் போகணும். அதுதான் நீங்க சொல்ற உங்களுக்கு, அதுதான் நீங்க சொல்ற, ரைட்? நீங்க சொல்ற வந்து டேட்டா கம்மிங் ஃப்ரம் இன்புட் டிவைஸ், டேட்டா coming from input device as well as data sent to output device are held in RAM. அப்ப எல்லாம் என்ன எங்க இருக்கணும்? RAMல இருந்து தான் வரணும் போகும், ரைட்? RAMல இருந்து தான் வரணும் போகும், ரைட்? When comparing ROM, which is discussed after this, RAM has both read write facility ன்னு சொல்றேன். கம்பேர் பண்ற நேரம், ரொம்மோட கம்பேர் பண்ற நேரம் ரீட் ரைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறேன்னு சொல்கிறேன். எங்களுக்கு இதுட ரொம்ல வந்து ரீட் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கிற, ரைட் ஃபெசிலிட்டி இல்லை. ரொம்முண்டா வந்து ரீட் ஒன்லி மெமரி, ரீட் பண்ண மட்டும்தான் ஏழும். அப்போ என்ன ஏலா? ரைட் பண்ண ஏலா. ரொம்முண்டுச்சுனடா, ரொம்ப பேர்ல என்ன இருக்குது விஷயம்? ரொம்முண்ட பேர்ல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, ரொம்முண்டா ரீட் ஒன்லி மெமரி. அப்ப என்ன ஏழும் எங்களுக்கு? ரீட் ஒன்லி, ரீட் பண்ண ஏழும், ரீட் பண்ண ஏழும் எங்களுக்கு. அப்ப என்ன ஏலா? ரைட் பண்ண ஏலா. இந்த டைப் மெமரி ஒன்று இருக்கு, நாங்கள் பார்க்க போறோம். ரைட் பண்ண இயலாது, ரைட் பண்ண இயலாது. ஆனா ரெம்ல வந்து என்ன செய்யலாம்? ரெம்ல என்ன செய்யலாம்? ரீட் பண்ணோம் மேலும் ரைட் பண்ணோம் மேலும். ரெம்ல வந்து ரெண்டும் மேலும் எங்களுக்கு, ரீட் பண்ணோம் மேலும் ரைட் பண்ணோம் மேலும். ஓகேவா? ரெம்ல. ரொம்ல வந்து ரீட் பண்ண மட்டும் தான் இயலும், ரைட் பண்ண இயலாம். என்னோட பேரே வந்து ரீட் ஒன்லி மெமரி. அப்படி ஒரு மெமரி ஒன்று இருக்கிற, அதை என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? விளங்கிச்சா? தமிழ் மீடியம் பிள்ளைகள், தமிழ் மீடியம், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ்? நான் இதெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தை எடுத்து வச்சுக்கொண்டாலும் நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் வெரி கிளியர்லி, ரைட்? நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் தந்துட்டு போகிறேன், இம்பார்ட்டண்டான முக்கியமான பாயிண்ட்ஸர். இதில் நீங்கள் படிச்சுக்கொண்டா உங்களுக்கு அங்கே லேசி, கிரேட் 11 லேசி, ஈஸிலி யூ கேன் கெட் ஏ பாஸ் வென் யூ லேர்ன் ப்ராப்பர்லி, ரைட்? நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன், ரைட்? நிறையவே தரேன். உங்களோட கிரேட் 10 இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் தந்து கொண்டு போகிறேன். கிளாஸை சரியாக ஃபாலோ பண்ணுற பிள்ளைகளுக்கு நல்ல நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும், ரைட்? நல்லா இது சந்தர்ப்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்கூல் எல்லாம் இப்படியான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காது. நான் கிடைச்சா சிலபஸும் முடிக்கலாம், டைம் எடுக்கும், சும்மா வாய்ச்சிட்டு தான் நினைமா போவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படித்தான் நடக்குது. ஸோ அதனால கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சுக்கொள்ளணும், ஹைலைட் பண்ணிக்கொள்ளணும், நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிச்சா பிள்ளைகள்? கிளியரா விளங்கிச்சா? அண்ணா ஆஃபியா என்ன மாதிரி, ரைட்? Did you able to understand? Yeah. Yes, மதா ஓகேனா? குட். யா. என்ன சரி, உங்களுக்கு இதில் கேட்குறதுக்கு இருக்குதா யாருக்காவது? Iman, Sian, how can you understand? Right. Today, Ruhaim missing. Some students missing today. Right. Isma, okay, na? Isma. Mahmoud, how? Mahmoud. Right. Zuha, Imtiaz also today there, no? After a long time, you're missing some classes. I don't know why. Shukra, okay, no? Shukra? Hmm. Yeah. Is it? இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம்னா ரொம்முக்கு போவோம். ரொம், ரொம்னு சொன்ன பிள்ளைகள் ரீட் ஒன்லி மெமரி, வாசிப்பு மற்றும் நினைவகம். நான் தமிழ் புக்கையும் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். அதே விஷயம் தான் இதில் இருக்கிறார், நீங்கள் வாசிச்சுக்கோங்க.
பட் இதில் கொஞ்சம் இதில் எங்களுக்கு ரெம்மோட கெப்பாசிட்டி ஒன்று தந்திருக்கிறேன். நார்மலாக வந்து எங்களுக்கு ரெம்மோட கெப்பாசிட்டி எவ்வளோ தருவாங்க இங்கிலீஷ் மீடியம் புக்கில் அதை போட்டில்லை. ஸோ நான் அதையும் கொஞ்சம் சொல்லி விடுறேனே. சரியா? ரெம்மோட கெப்பாசிட்டி எவ்வளோ தருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி ரெம்மோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குமா? நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். பிள்ளைகளும் கேட்டு கேட்டு இருக்கிறேன். நானும் தாரேன்னு கொண்டு இருக்கிறேன். பட் ஐ ஆம் ப்ரிப்பேரிங் வெல், தட் இஸ் வை நான் இன்னமும் தரலாதான். நான் அதை கொஞ்சம் நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் கொஞ்சம் நல்லா ஒரு நோட் ஒன்று தரணும்னு சொல்லி நான் தருவேன். டோன்ட் வரி, தருவேன். சரியா? ஷார்ட் நோட் தானே, பட் நோட் இந்த புக்கை அப்படியே டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி தரல. வெரி ஷார்ட் நோட் தரப்போகிறேன் உங்களோட எக்ஸாமுக்கு ஹெல்ப்புக்கு. ரெண்டு கெப்பாசிட்டி நார்மலாக 1 GB இருக்கலும் இல்லையா? நார்மலாக இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற 1 GB இருக்கலும், இல்லாட்டி 2 GB, 4 GB நார்மலாக, இல்லாட்டி நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற 8 GB. நார்மலாக வந்து டூட இதில் தான் வாரது. சரியா? எங்களுக்கு 8 4 போட்டு 12 அடிக்கலும். 8 GB RAM ഉണ്ട്, 4 GB RAM ഉണ്ടെങ്കിൽ போட்டால் 12 GB வரும். ஆனால் தனியாக 12 GB RAM கார்டு இல்லை. தனியாக RAM கார்டு இல்லை. 8 GB, 2 GB, 4 GB, 8 GB, 3 வரல. தனியாக 3 GB RAM வரல. உங்களுக்கு 3 வேணும்னா 2 ஒன்றும் 1 ஒன்றும் போடணும். இல்லைங்கச்சா? உங்களுக்கு 10 GB எடுக்கல. இப்போ 10 GB உங்களுக்கு எடுக்கலுமா? 10 GB RAM உண்டு உங்களோட கம்ப்யூட்டருக்கு எடுக்கலுமா? 10 GB உங்களோட யாரு சரி ஒரு ஆள் உங்களோட கம்ப்யூட்டரோட ரேம் எவ்வளோ? 10 GB இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் என்ன செய்ய வேணும்? கொஞ்சம் இருக்க வேணும் இல்லையா? 10 GB அடிக்கல. ஏன் அடிக்கல? இல்லைங்க அந்த டெக்னிக்கல் யாராவது உங்களுக்கு நீங்கள் கேட்குறேன் உங்களோட கம்ப்யூட்டரோட ரேம் எவ்வளோன்னு சொல்லி. இப்போ அந்த ஆள் சொல்கிற வந்து 10 GBன்னு சொல்கிறேன். 10 GB நாட் பாசிபிள். 10 GB எப்படி எடுக்கிறது? 10 GB அடிக்கல என்றால் ரேம் எப்படி 10க்கு கொண்டு வரலுமா? இல்லைக்கு 1 2 4 இருக்கிற 8 இருக்கிற 12 வரல. 12 நாங்கள் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அது பிறகு வர 16 தான் வர. அப்போ 10க்கு செட் பண்ணே இல்லை எங்களுக்கு. விளங்கிச்சா? ஆனால் 12 செட் பண்ணி கொள்ளணும். 12 செட் பண்ணி கொள்ளணும். எப்படி 12 செட் பண்ணுற? நீங்கள் 4 GB ரேம் ஒன்றையும் அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்கிற 8 GB ரேம் ஒன்றையும் போடுற. அப்போ உங்களுக்கு 12 கிடைக்கும் தானே. 15 GB செட் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக வந்து ரெண்டு ரேம் ஸ்லாட் தான் நீங்கள் 2 கார்டை தான் எங்களுக்கு அடிக்கிறது. ரேமுக்கு நாங்கள் அடிக்கிற நேரம் பிள்ளைகள் 2 கார்டு தான் அடிக்கிறது. நார்மலாக என்னோட கம்ப்யூட்டரில் பொதுவாக இடம் நிற்கிறது வந்து 2 கார்டு அடிக்கிறது. அப்போ நான் 4 2 போட்டால் 8 கிடைக்கும். இல்லாட்டி 8ல் 2 போட்டால் 16 கிடைக்கும். இல்லாட்டி 8 டைம் 4 போட்டால் 12 கிடைக்கும். இல்லாட்டி 8 டைம் 2 8 டைம் வந்து 8 டைம் 2 போடலாம். ஆனால் 10 எடுக்கிறேன்டால் 8 டைம் 2 8 டைம் 2 நம்மளாக போட்டு 10 எடுக்கலாம். ரைட்? ஆனால் இதில் 8 டைம் 2 நாங்கள் போட்டுற வந்து இப்போ 2 வந்து நம்மளாக யூஸ் பண்ணுறது. இப்போ 2 வந்து நல்லாவே குறைஞ்சிட்டு 8 டைம் 2. ரைட்? அப்படி இஷ்யூஸ் வர 8+2 போடையிலும். ஆனால் 8+2 வந்து நார்மலாக ரெண்டும் மெச்சார்ஜ் இல்லை. நார்மலாக அது போட மாட்டாங்க. இப்போ 2 GB வந்து அவுட் தான். 2 GB இப்போ நார்மலாக யூஸ் பண்ணல. நார்மலாக இப்போ உங்களோட கம்ப்யூட்டரோட ரேம் வந்து மினிமம் 4 GB இருக்கும். சரியா? 4 GB இருக்கும் நார்மலாக மினிமம். ஸ்டாண்டர்ட் வந்து 8ஆவது இருக்கணும். இப்போ நீங்கள் Windows 11 ரன் பண்ணுற பிள்ளைகள் உங்களோட கம்ப்யூட்டரோட மெமரி வந்து 8 GB மினிமம் இருக்க வேணும். இருந்தால் தான் வந்து விண்டோஸ் 11 சரியா? விண்டோஸ் 11க்கு மெச் ஆகும் வந்து 8 GB தான். ரைட்? நார்மலாக 10 GB ரேம் வந்து நீங்கள் யாராவது 10 GB இருக்கிறால் யூ ஹாவ் டு திங்க். ரைட்? இந்த 10 GB வந்து நார்மலாக இருக்காது. 8 டைம் 2 போட்டு 10 GB எடுக்கிறது இல்லை. அப்படி செட் ஆகிறது இல்லை. ரைட்? இருக்காது. ரைட்? என்ன நார்மலாக 8 போட்டோன்னா அடுத்து இன்னொரு 4 தான் போடு, இல்லாட்டி இன்னொரு 8 போட்டு. அப்போ 4 போட்டால் 12, இன்னொரு 8 போட்டால் 16. நான் என்ன கம்ப்யூட்டரில் வந்து 8ல் 2 போட்டிருக்கிறேன். ஸோ 16 GB இருக்குது. ஓகே. சரியா? அப்போ அதில் உங்களுக்கு தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஐடியா இதில் வந்து போட்டிருக்குது. 1 GB தொடக்கம் 24 GB வரை இருக்கும் அதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு 24 தாண்டி இருக்கிற பழைய புக்கில் பழைய என்னது அப்டேட் தான் இருக்கிற. இப்போ வந்து எங்களுக்கு நார்மலாக சொல்லலாம். நார்மலாக எங்களோட ரெம்மோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னடா பிள்ளைகள். ரெம்மோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கலாம்னு சொல்லி கேட்டேன்னா உங்களுக்கு சொல்லலாம். 1 GB இருந்து ஒரு 64 GB வரை
64 GB வரை நார்மலாக இருக்கலாம். இதில் போகிறது வந்து 1, அடுத்தது 2, ரைட், அடுத்தது 4 GB ரேம், அடுத்தது 8 GB ரேம், அடுத்தது 16 GB ரேம், அடுத்தது வந்து 32 GB ரேம், அடுத்தது 64 GB ரேம். இப்படித்தான் போகிறது. சரியா? இந்த மாதிரி தான் போகிறது. இந்த 1 to the powerல போகிற 1 to the 1, 1 to the power 2, ஒரு 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லி தான் போகிறது. அதனால தான் இந்த நம்பர் வாரு. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து 50 GB ரேம் வந்து உங்களுக்கு கடையில் அடிக்கலுமா? உதாரணமாக தனியாக 10 GB ரேம் வந்து இருக்குமா? 10 GB ரேம் வந்து உங்களுக்கு கடையில் போய்த்து வாங்கிக்கொண்டு வரலுமான்னு கேட்டால் நோ, யூ கான் பை. ரைட், உங்களுக்கு 5 GB ரேம் வந்து கடையில் வாங்கலுமான்னு கேட்டால் ரேம் கார்டு வந்து 5 GB வாரது இல்லை. இல்லைங்கச்சா? ரைட், இப்படி தான் வரும். 1 GB, 2 GB, 4, 8, 16, 32, 64, அப்படி அந்த 2 to the powerல தான் வரும். 2 to the power அடுக்கில் தான் வரும். 2 to the power என்ன சொன்னடா, இந்த எண் வந்து 3ன்னு சொன்னடா, 2 to the power 3, 2 மூணாம் அடுக்கு. ரைட், 3ன்னு சொன்னடா, 2 to the power 3, 2 to the power 3 எத்தனை? 8, 8 GB ரம்மிக்கிறேன். 8 GB, ஓகே. அப்படி ஒரு 2 to the powerல தான் ரேமோட கெப்பாசிட்டி வர. ரிமெம்பர் தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Okay, right, good. Right, some of you having some classes, it's okay, no issue. ரைட், அப்போ நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரோம் சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம். சரியா? நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போட்டேன். இடையில போடுவோம்னு நினச்சி இதில் கொஞ்சம் விஷயங்களும் இருக்கிறேன், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து இது முக்கியமான ஒரு பாடம். சரியா? நல்ல உங்களுக்கு இந்த யூனிட் 2ல பிள்ளைகள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான நல்ல நாலேஜ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைங்கச்சா? நல்ல நாலேஜ் அந்த கம்ப்யூட்டரோட ரேம், ரோம், இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ரைட், மெமரி சம்பந்தமாக, அடுத்து நாங்கள் சிடி, வீடியோ எல்லாம் வார நல்ல ஒரு ஐடியா வந்து வார. அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கூட செய்கிறேன். உங்களோட எக்ஸாம் இருந்தாலும் கூட, உங்களோட செகண்ட் டைம் எக்ஸாம் ஆகிற நேரம் நான் கட்டாயம் செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னதாகவே அவ்வளோ தியரியும் நான் ப்ராமிஸ் பண்ணி முடிச்சு தருவேன். ஓகேயா? ரைட், ஓகே. எனி இஷ்யூஸ்?